இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் குரோதி புத்தாண்டு வருது. இந்த குரோதி புத்தாண்டில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும்னு பார்த்துருவோம். முதல்ல குரோதி புத்தாண்டுனா என்னன்னு பார்த்துருவோம். குரோதினா பகைன்னு பேர், பகைக்கேடு இந்த மாதிரி பேர். அதாவது 60 வருடங்களில் 38வதாக வரக்கூடியது தான் குரோதி ஆண்டு. கோரக்குருதி தனிர்கொள்ளி அப்படின்னு ஒரு வெண்பா பாடல் இருக்குது. அற்பமழையே பெய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொன்கள் எல்லாம் களவு போகும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது குரோதி வருடம் ரொம்ப மோசமானதாக இருக்கணும், அசம்பாவிதங்கள் அதிகமாக நடக்கணும், பொருட்கள் திருடுபோக வாய்ப்பு இருக்கணும், இந்த குரோதி ஆண்டில் மழை சொற்பமாக பெய்யணும், குறைவாக பெய்யுன்றதுனால விளைச்சல் சுமாராக இருக்கணும். இந்த குரோதி ஆண்டை பற்றி சொல்கிறது மட்டுமல்லாமல் கடவுள் மீது நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையும் குறைந்து போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. எந்த காரணத்தை கொண்டும் கடவுள் மீது பக்தியை குறைச்சிக்கிறாதீங்க. இப்பேற்பட்ட இந்த குரோதி ஆண்டில் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். மேஷ ராசியில் சூரியன், குரு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி செவ்வாய், மீனத்தில் ராகு புதன் சுக்கிரன் அப்படின்னு நவகிரகங்கள் சஞ்சரிக்குது. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஏப்ரல் 14 சித்திரை 1 ஞாயிற்றுக்கிழமையில் மிதுன ராசியில் பிறக்குது. ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்னு பார்த்துட்டே வந்துடுவோம். இன்னும் சில மாதங்களிலேயே பிறக்கப் போகும் இந்த தமிழ் புத்தாண்டு சில மாதங்களில் பிறக்க போகிறதுனால பலரது வாழ்க்கையில் பல அதிரடி மாற்றங்களை இது ஏற்படுத்த போகுது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதத்தில் குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைய போகிறாரு. 30 ஆண்டுகளுக்கு பின்னாடி சனி பகவான் மீன ராசிக்கு போய் ராகுவுடன் இணைய போகிறாரு. இந்த கிரகங்களின் மாற்றத்தினால 12 ராசிகளுக்கும் அதிரடி மாற்றங்கள் நிகழப்போகுது. அதை பற்றி இந்த பதிவில் பார்த்துருவோம். குரோதி ஆண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சியும் ஆக போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஆறனால பொன்னவன் என வர்ணிக்கப்படும் குரு பகவான் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் வாழ்நாள் முழுவதும் கஷ்டம் வராதுன்னு சொல்லப்படுது. குடும்பமும் நல்ல முறையில் இருக்கும். ஜாதகத்தில் குரு ஆட்சி உச்ச நிலையில் இருந்தால் ஜாதகரின் கடைசி காலம் வரை யாரையும் நம்பி வாழ வேண்டிய சூழ்நிலையே இல்லை. அதனால் திருமணம், குழந்தை பாக்கியம், வேலையில் உயர்வு, வருமானத்தில் உயர்வு, நோய் நொடியற்ற வாழ்க்கை வேணும்னு நினச்சிங்கன்னா குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கணும் இல்லையா? அந்த குரோதி வருடத்தில் யார் யாருக்கு குரு பகவானும் நல்லது செய்கிறாருன்றதையும் சேர்த்து பார்த்துடலாம். மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா, மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி புத்தாண்டில் உங்கள் ராசி மீது குருவின் 9வது பார்வை விழுது. அதனால சுபபலன்கள் ரொம்ப கிடைக்க போகுது. எதிரிகள் மூலமாக கூட உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா, வாடகை வீட்டில் குடியிருந்தீங்கன்னா குரோதி தமிழ் புத்தாண்டில் புது வீடு போயிடுவீங்க. கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல் நினச்ச காரியமெல்லாம் உடனடியாக நிறைவேறும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நீங்கி நிம்மதியான சூழ்நிலை கைகூடும். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். புது வேலைக்கு முயற்சி செய்யலாம். வருமானம் அதிகரிக்கும். மேலும் தொழில் வியாபாரத்திற்காக நீங்கள் கடன் பட்டிருந்தீங்கன்னா கடனை அடைச்சி நிம்மதி பெருமூச்சு விடலாம். மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா இந்த குரோதி புத்தாண்டில் உங்களுக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பை பெறுவீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும். நினைச்ச காரியங்கள் எல்லாத்துலையும் வெற்றி கிடைக்கும். மாணவர்களுக்கு வெற்றிகரமான முடிவுகள் கிடைக்கும். திருமணம் பார்த்திங்கன்னா கைகூடி தானாக வரும். மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா இந்த குரோதி வருடத்தில் ஆரம்பத்திலேயே குரு பகவான் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரப்போகிறாரு. புத்திரபாக்கியம், தெய்வ அருள், புண்ணியங்கள், காதல் என்ற ஸ்தானத்திற்கு வர்றாரு. குலதெய்வ அருள் கிடைக்கும். குரோதி ஆண்டின் மகர ராசிக்காரவங்களுக்கு கெட்டிமேளம் கொட்டும் ராசியை 9ஆம் பார்வையாக குரு பார்க்கறனால புகழ், கீர்த்தி, அந்தஸ்து பெறலாம். வாடகை வீட்டில் குடியிருந்தீங்கன்னா புது வீடு கட்டும் குடி போகலாம். பாதியிலேயே நின்று போன வீட்டு வேலைகளெல்லாம் பூர்த்தியாகும். சுபகாரியம் நடக்கும். பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும். குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு 9வது வீட்டில் விழுகுது. கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்து போன கதை தான். நினைத்த காரியம் எல்லாம் உடனடியாக நிறைவேறும். தடைகளை தாண்டி சுபகாரியம் நடக்கும். பிள்ளைகள் விருப்பப்படி படிப்பும் அமையும். வசதி வாய்ப்பு பெருகி நிம்மதியான சூழ்நிலை கூடும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம், புது வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா வாய்ப்புகள் கைகூடி வரும். திருமணமாகி நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லைன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். லாபஸ்தானமான
11வது பாவத்தின் மீது குரு பார்வை கிடைக்கிது. வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூல ஆதாயம் பெறலாம். சொத்து விஷயத்தில் கடன் பட்டிருந்தீங்கன்னா கடனை அடைச்சி நிம்மதி பெருமூச்சு விடலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வேலையை விட்டுட்டு வேறு வேலை தேடாதீங்க. நல்ல வேலை கிடைத்தவுடன் பழைய வேலை விடுவது தான் சிறப்பு. சனி பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி. ஏழரை சனியின் பாதச்சனி காலம். இன்னும் ஓராண்டு காலத்திற்கு குடும்பஸ்தானத்தில் சனி இருக்குது. வாக்கிலும் நாக்கிலும் கவனமாக இருக்கணும். பேசும் வார்த்தைகளில் நிதானம் அவசியம். தன வருமானமும் லாபமும் கிடைக்கும். சனியின் பார்வை ராசிக்கு 4ஆம் வீடு, 8ஆம் வீடு, 11ஆம் வீடுகளில் மீது விழுகுது. கஷ்டங்கள் எளிதாக கடந்து போகலாம். புது தெம்பு வந்துடும். 2025ஆம் ஆண்டில் மார்ச் வரைக்கும் சனி பகவான் பாதச்சனியினர் தொடர்றாரு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குரோதி ஆண்டின் இறுதியில் ஏழரை சனி முடிவுக்கு வரப்போகிறாரு. தெம்பும் தைரியமும் அதிகரிக்கும். குரோதி ஆண்டு முழுவதும் ராகு 3ஆம் வீட்டிலும் கேது பாக்கியஸ்தானமான 9வது வீட்டிலையும் பயணம் செய்கிறாங்க. குரோதி ஆண்டு முதல் உங்களுக்கு செழிப்பான வாழ்க்கை அமையும். புது முயற்சிகள் வெற்றி பெறும். தேவைகளெல்லாம் பூர்த்தியாகும். உங்களுடைய நீண்டகால கனவுகள், லட்சியங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் நீண்ட நாள் இருந்து வந்த பிரச்சனை தீரும். பாக்கியஸ்தானம் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய கேது பயணம் செய்கிறாரு. இதுவரை தடைபட்டு வந்த காரியங்கள் எல்லாம் இனி தடையில்லாமல் நடக்கும். மாணவர்களுக்கு படித்த படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலையும் கை நிறைய சம்பளமும் கிடைக்கும். குரோதி ஆண்டில் மகர ராசி அன்பர்களுக்கு அற்புதங்கள் ஏற்பட போகுது. அனுபவிக்க தயாராக இருங்க. மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி புத்தாண்டில் புண்ணியங்கள் நிறைஞ்ச ஆண்டாக இருக்குது. பூர்வ ஜென்ம புண்ணியம் தேடி வருது. குரு உங்கள் ராசியை 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. மனதில் உள்ள எண்ணங்கள், ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறும். பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியங்கள் உங்களுக்கு நன்மை செய்யும். குழந்தை இல்லையேன்னு தவிச்சிங்கன்னா குரு இந்த முறை குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு. திருமணத்தை நடத்தி கொடுப்பாரு. வெளிநாடு யோகத்தை கொடுப்பாரு. வேலை உயர்ந்த பதவி உயர்வோடு கூடிய வருமானம் கூடும். பரிபூர்ண ராஜயோகம் செயல்பட போகுது. வேலையில் உற்சாகத்தையும் உயரதிகாரிகளின் ஆதரவையும் குரு பெற்று தருவார். குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு. வருமானத்தை பல மடங்கா ரெட்டிப்பாக்கி கொடுப்பாரு. பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கறனால அப்பாவின் ஆதரவு கூட கிடைக்கும். புகழும் கீர்த்தியும் தேடி வரப்போகுது. அப்பாவினால் சொத்துக்கள் கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சவங்களுக்கு 2ஆம் திருமணம் நடைபெறும். வாய்ப்பெல்லாம் தேடி வரும். குரோதி தமிழ் புத்தாண்டில் நிகழப்போகும் குரு பயிற்சியால் குதூகூலம் அடைய போகிறீங்க. மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா குரு பார்வை வர இருக்குது. குரு பயிற்சிக்கு பின்னாடி உங்கள் அனைத்து காரியங்களும் செயல்பட துவங்குது. இந்த தமிழ் புத்தாண்டில் சுகஸ்தானத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருப்பது உங்கள் செல்வாக்கு உயரும்படி இருக்குது. அரசியலில் இருந்தீங்கன்னா ஏற்றம் பெறுவீங்க. உங்களின் வெளிநாடு பயணம் விரைவில் உறுதி செய்யப்படும். கலைத்துறையை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா முக்கிய ஒப்பந்தங்கள் மூலம் வருவாய் ஈட்டுவீங்க. பொது வாழ்வில் மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த முறையில் ஏற்பாடுகள் செய்து பாராட்டும் பெறுவீங்க. கனவுகளை செயல்படுத்த தேவையான உதவிகள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செவ்வாய் சனி சேர்க்கை, போட்டி போராமைகள், வெறுப்பு போன்ற சில தொல்லைகள் இருந்தாலும் விரைவில் அதிலிருந்து விடுபடுவீங்க. உங்களின் யோகாதிபதி 3ஆம் வீட்டில் உச்சம் பெறுது. நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் நன்மையை தருது. பெண்களின் கூட்டுத் தொழிலும் தையல் சம்மந்தமான கார்மெண்ட் தொழிலும் சிறப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு ஏதானும் ஆடைகள் வந்துச்சுன்னா விற்பனை அது செஞ்சிங்கன்னா, கார்மெண்ட் தொழில் செஞ்சிங்கன்னா சூப்பராக லாபம் இருக்குது. சகோதரர்களின் மூலம் சிலருக்கு சங்கடங்கள் வந்து மறையும். எதற்கும் தனிமையாக எந்த வேலையும் செய்வதை விரும்பும் நீங்கள் பிறரின் ஆலோசனைகளை கேட்டு அதன் முக்கியத்துவத்தை தகுந்தபடி நீங்களே முடிவு செய்யணும். விளையாட்டுத் துறையில் நல்ல முன்னேற்றமெல்லாம் உண்டாகும். குடும்பத்தில் இருந்த சச்சரவு படிப்படியாக குறைஞ்சிட்டே போகும். மகிழ்ச்சி நிறைஞ்சு வீட்டில் குழந்தை பாக்கியம் உண்டாக்கி தாண்டவமாடும். மேலும் பார்த்திங்கன்னா பொருளாதார வளர்ச்சியும் சூப்பராக இருக்குது. அதுலேயும் முன்னேற்றம் பார்ப்பீங்க. பரிகாரம்னு பார்த்திங்கன்னா சனிக்கிழமைகள்லேயும் ஞாயிற்றுக்கிழமைகள்லேயும் ராகு காலத்தில் பைரவருக்கு, கால பைரவருக்கு நீல நிற பூமாலை சாத்தி நல்லெண்ணெய் தீபம் 3 ஏற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நீங்கள் என்ன காரியம் நினச்சாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். மேலும் பார்த்தீங்கன்னா மகர ராசி என்பவர்கள் வியாபாரத்தில் அரசு சார்ந்த சில உதவிகளை பெறுவீங்க. வாடிக்கையாளர்கள்ட்ட நீங்கள் என்னென்ன வேணும்னு அவங்கள்ட்ட கேட்காமலேயே புரிஞ்சு கொள்ளும் திறன் படைப்பீங்க.
மறைமுக எதிர்ப்புகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். திட்டமிட்ட காரியங்களில் சின்ன சின்ன தாமதங்கள் ஏற்படும். சக வியாபாரிகள் மத்தியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறையும். தொழில் ரீதியான பயணங்கள் ஏற்படும். புது அத்தியாயம் பிறக்கும். உத்தியோகத்தில் எதிர்பாராத அலைச்சல் ஏற்படுது. அதனால் வருத்தங்கள் நேரிடுது. உயரதிகாரிகள் இடத்துல புரிதலின்மை உண்டாகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பொறுமையுடன் நீங்கள் இருக்கணும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும். எதிலும் விவேகத்துடனும் பொறுமையுடனும் செயல்படணும். அப்போ தான் பொருளாதார நெருக்கடியை தவிர்க்கலாம். கலைத்துறையில் இருந்தீங்கன்னா மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் விலகும். வாகன பயணத்தில் கவனமாக இருக்கணும். சிலருக்கு திருப்பமான சூழலும் வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகும். சவாலான செயல்களையும் சாமர்த்தியமாக செஞ்சு முடிப்பீங்க. அயல்நாட்டு கலைகளில் தனிப்பட்ட ஆர்வமும் ஈர்ப்பும் ஏற்படும். எதிலும் துரிதமாக செயல்படுறது புதிய வாய்ப்புகளை உண்டாக்கும். அரசியல்வாதிகளாக இருந்தீங்கன்னா நெருக்கடியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் எல்லாம் குறையும். எதிர்காலம் சார்ந்த குழப்பங்கள் விலகும். தனவருவாய் மேம்படுவது சாதாரண எண்ணங்களை அதிகரிக்கும். பேச்சுக்களில் நுட்பமும் அறிவுத்திறனும் வெளிப்படுத்துவீங்க. தொண்டர்கள் இடத்துல ஏற்ற இறக்கமான சூழல் எல்லாம் உண்டாகும். உயர் அதிகாரிகள் இடத்துல அனுசரித்து நடந்துக்கிறது முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். பெண்கள் அனாவசிய பேச்சுக்களை தவிர்த்திடணும். வீண் மனக்கவலையை குறைச்சிக்கிறணும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். வருமான பிரச்சனைகள் எல்லாம் விலகும். உறவுகள் இடத்துல கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தவிர்த்துருங்க. எதிர்காலம் சார்ந்த சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும். குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாம் அமையும். தாய்வழி உறவுகளால் அனுகூலம் ஏற்படும். ஆன்மீகம் தொடர்பான முயற்சிகள் அதிகரிக்கும். மாணவர்களாக இருந்தீங்கன்னா கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் காலகட்டமாக அமையும். ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் நல்ல மாற்றத்தை உண்டாக்கும். திட்டமிட்ட பணிகளை விடாப்பிடியாக முடிக்கிறது நல்ல மதிப்பெண்களை பெற வழிவகுக்கும். ஞாபகம் தொடர்பான பிரச்சனைகள் குறைவதற்கான பயிற்சிகளை மேற்கொள்ளணும். நண்பர்கள் இடத்துல பயனற்ற விவாதங்களை தவிர்க்கணும். பொழுதுபோக்கு விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும். போட்டிகளில் சில நுட்பங்களை புரிஞ்சுக்கிட்டு வெற்றி பெறுவீங்க. வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா காரிய சித்தியாகும். நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும். இதுவரை இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கான குரோதி தமிழ் புத்தாண்டு ராசி பலன் 2024க்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் தினல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.